கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல 2-3 சென்ட் இடம் வாங்குற வேலையில் இங்கே ஒரு 2 BHK தனி வீடு வாங்கிக்கலாம் வித் இன்டீரியர் கூட நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி கார்னர் சைட்லையும் கட்டியிருக்கிறாங்க. 3.5 சென்ட் இடம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா, இன்டீரியர்க்கெலாம் பண்ண மாதிரி 16 லிவிங் ஏரியா, மாடுலர் கிச்சனு, தனி பூஜா ரூமு, மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம், நார்மல் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம், யூட்டிலிட்டி ஏரியா, அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம், வீட்டை சுற்றி செட் பேக் ஸ்பேஸோட கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வீடு வந்து வடக்கு மேற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்டுங்க. அதில் வடக்கு பார்த்த மாதிரியான என்ட்ரன்ஸ் கொடுத்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நல்ல ஒரு ஸ்பேஸான 2 BHK வீடாக கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து உட்டன் டிசைனில் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க்கு, அது போக ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க்கு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து நீட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கும் வந்து எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட்டு எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து கார் போகிறதுக்கு தனியாக ஒரு கேட் இருக்குது. நாமளும் நடந்து போகிறதுக்கு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா 2 கார் வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம். இல்லை ஒரு பெரிய கார் நிறுத்தி 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா இடம் இருக்கும். இதோட அளவு வந்து 16x17 ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம்பளம் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் ஒர்க்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ஸில் ஒரு பெரிய செட் பேக் ஸ்பேஸ் இருக்கிறனால அந்த இடத்துல நீங்கள் 2 வீலர்ஸ்லாம் பார்க் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. வீட்டை சுற்றியுமே இடம் கொடுத்துருக்காங்க. எல்லா சைட்லையுமே நடந்து வந்துக்கலாம். எல்லா சைட்லையுமே சுற்றி வர அளவுக்கு இடம் கொடுத்து காம்பவுண்ட் வால் கட்டி தனி வீடாக தான் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் சிங்கிள் பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்குங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா 16x16 அளவில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு லிவிங் ஏரியாவுக்கு தான் நம்ம முதல்ல என்ட்ரு ஆகும். இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பேனலிங் ஒர்க் பண்ணி சென்டரில் வந்து ஒரு பெரிய டிவி மவுண்ட் பண்ணுறதுக்கான பேனல் கொடுத்துருக்காங்க. கீழே சைடில் எல்லாம் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி லிவிங் ஏரியாவில் 3 இடத்துல ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கு, சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பொறுத்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பூஜா ரூமை பார்த்தலாம். அந்த வீட்டில் தனியாக பூஜா ரூம் இருக்குது. நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. இந்த இடத்துல ஒரு லிவிங் பேசேஜுக்குள்ளே என்ட்ராகி அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா ரூம்குள்ளே போகிற மாதிரி டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான டோர் கொடுத்துருக்குறாங்க. இதோட அளவு வந்து 4x5ங்க. உள்ள கிரானைட் ஷெல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. இந்த பூஜா ரூமோட ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் கம் டைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இல்லாமல் மாடுலர் கிச்சனோட கலர் தீமுக்கு ஏற்ற மாதிரியான ஃபினிஷிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கலர் தீம்லேயே வந்து இந்த டைனிங் கம் கிச்சனோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே டெய்ல் ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான பிஸ்கட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வந்து ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் ஏரியாவில் வாலுக்கு ஃபுல்லாக டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்லாம் கிரானைட் ஒர்க்கில் இருக்குது. 3 இடத்துல ஜன்னல் இருக்குது. டைனிங்க்கும் கிச்சனுக்கும் சென்டராக ஒரு ஹேண்ட் வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு பேஸ் யூனிட், டால் யூனிட், லாஃப்ட் போர்டு ஒர்க் மாதிரியான ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து பெட்ரூமை பார்த்தரலாம். இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. இது வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். கன்னி மூலையில் கொடுத்துருக்காங்க. 10x16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இது வந்து கார்னர் சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய வீடுங்கிறனால இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் வந்து லைஃப் லாங் கிடைக்கும். ஏன்னா ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஜன்னல் தான். அந்த சைடு எதுவும் மறைவாக வரப்போகிறது கிடையாது. ஸ்டோரேஜுக்கு வந்து நமக்கு வால் ஷெல்ஃப் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் லாஃப்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. PVC டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 4.5x7 அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் வால்க்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 2வது பெட்ரூமாக பார்த்தரலாம். 2வது பெட்ரூம் வந்து லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இருக்குங்க. 2வது பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்குறாங்க. 8x11 அளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைச்சிருக்கிறாங்க. இதோட அளவுலாம் நல்லா பெருசுங்க. 4x8 அளவில் அமைச்சிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. இங்கேயும் கம்ப்ளீட்டாக டெய்ல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியும் வச்சிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸும் அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் பார்த்துடலாங்க. அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் நம்ம மாடி படிக்கட்டு கொடுத்துருக்குறாங்களே, அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு வந்து இன்வெர்டர் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதை தாண்டி அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் 4x6 அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டைல் ஒர்க் எல்லாமே பண்ணி வீட்டோட மாடி படிக்கட்டு வந்து அவுட் சைடில் கொடுத்துருக்கிறனால ஃபியூச்சரில் ஒரு ரெண்டல் போர்ஷன்லாம் நீங்கள் கட்டுறீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த வீடு வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பொகலூருங்கிற லொக்கேஷனில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 47 லட்ச ரூபா சொல்கிறாங்க. வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் நீங்கள் அப்படியே சுற்றி பாருங்கள். இந்த சைடு வந்து ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நிறைய வீடுகள்லாம் வந்துருச்சு.